ஓம் சாந்தி 8/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரித்து நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மெல்லாம் இறைமானவர்கள். ஆத்மா அபிமானியாகி மிக கவனமாக பாபா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குரு இந்த 3 சொற்களையும் நினைவு செய்யுங்க. அப்போது அநேக விஷயங்கள் உங்களுக்குள் வந்துவிடும். அநேக விஷயங்கள்ன்றது சிறந்த குணங்கள். அவரை மாதிரியே நமக்கும் அவருடைய குணங்கள்லாம் வந்துரும்னு சொல்றாரு. எப்பவுமே அப்பா என் கூட இருக்கிறாரு, அவர் ஆசிரியரா எனக்கு பாடம் எடுக்கிறாரு, அவரே தான் எனக்கு வழிகாட்டியாகவும் வந்திருக்கிறாரு. இந்த 3 சொற்களை மட்டும் நினைவு பண்ணீங்கன்னா, நம்ம யாரு, நம்ம கடவுளுடைய குழந்தை, நம்மளை கடவுளே தேர்ந்தெடுத்து ஆசிரியரா பாடம் எடுக்கிறாரு. அடிக்கடி நினைவு பண்ணுங்க. என்ன அவர் விடமாட்டாரு, என்னை கூட்டுட்டு போவாரு, கடவுளே எனக்கு துணைவனா இருக்கிறாரு. அந்த நினைவு இருக்கும்போது உங்களுக்குள்ளார சிறந்த குணங்கள் வந்துரும்னு சொல்றாரு. கேள்வி: எந்த குழந்தைகளின் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமிப்பாகி கொண்டே இருக்கும்? பாபா கேட்குறாரு, எந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒவ்வொரு அடியிலுமே பல மடங்கு வருமானம் சேமிப்பாகும்? பதில்: யார் சேவையில தங்களின் ஒவ்வொரு அடியையும் முன்னெடுத்து வைத்து சென்று கொண்டே இருக்கின்றனரோ அவர்கள்தான் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பார்கள். யார் பாபா சேவையில ஒவ்வொரு அடியும் முன்னெடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பல மடங்கு சேமிப்பு உருவாகுன்றாரு. பாபாவின் சேவையில அடியெடுத்து வைக்கவில்லை என்றால் பல மடங்கு எப்படி பெறுவாங்கன்னு சொல்றாரு. சேவைதான் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை அளிக்கின்றது. அப்போ நம்ம டெய்லி முரளி கேட்குறோம், பாபாவை நினைக்கிறோம். சேவையை தான் 4 விதமான சேவை இருக்குது. சுய சேவை, தன்னை தானே மாற்றிக்கொள்வது, அப்புறம் மற்றவங்களுக்கு வார்த்தைகள் மூலமாக சேவை பண்ணுறது, மனதின் மூலமாக சேவை பண்ணுறது, பூமி பந்தில் போய் ஃபரிஸ்தாவாகி நம்ம எல்லாருக்கும் சுப பாவனை, சுப ஆசை வைக்கிறது, எண்ணங்களின் மூலமாக சேவை செய்கிறது சேவை தான். கருணா சேவை, சென்டரில் போய் நம்ம செய்கிறதும் சேவை தான். எந்த விதமான சேவை நம்மளால் முடியுதோ அதை செஞ்சாலே போதும். சேவை தான் ஒவ்வொரு அடியிலுமே நமக்கு பல மடங்கு வருமானத்தை கொடுக்குதுன்னு பாபா சொல்கிறாரு. இதன் மூலம்தான் பல கோடிக்கு அதிபதியாக நீங்கள் ஆகிறீங்கன்னு சொல்கிறாரு. கேள்வி: எந்த ஒரு ரகசியத்தை அறிந்திருக்கும் காரணத்தினால் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்குமே கல்யாணக்காரியா ஆயிடுறீங்க, நன்மை செய்கிறவங்களா ஆயிடுறீங்கன்னு கேட்குறாரு. நமக்கு ஒரு ரகசியம் புரிஞ்சிருக்குது, அதனால தான் நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்கிறவங்களா மாறிடுறோம்னு சொல்கிறாரு. என்ன ரகசியம்னு கேட்குறாரு. பதில்: பாபா குழந்தைகளாகிய நமக்கு இந்த ரகசியத்தை புரிய வைத்துள்ளார். என்ன ரகசியம் புரிய வச்சிருக்கிறாரு? அதாவது அனைவருக்குமே இது ஒன்றுதான் புகலிடம், இதுதான் கடைசி கடை, இங்கே தான் எல்லாரும் வந்தாகணும், இங்கே அனைவருமே வந்தாக வேண்டும். இது மிகவும் ஆழமான ரகசியமாகும். இது ரொம்ப ஆழமான ரகசியம். ஏன்னா கடைசியாக உலகம் ஃபுல்லாக மதுபனுக்கு தான் வருவாங்களே, எல்லாமே கியூ மும்பை வரைக்கும் நிற்கும்னு சொல்லியிருக்காரு. ஒரு காலம் வரும், மும்பை வரைக்கும் மதுபனுக்கு வர்றதுக்காக கியூ நிற்கும். ஏன்னா இது கடைசி கடை, வேற எங்கேயும் போக முடியாது, புகலிடமே இங்கே தான். அங்கங்கே சுற்றிட்டு கடைசியாக கடவுள் வந்துட்டாருன்னு இங்கே தான் வருவாங்க. அதனால் இது நமக்கு மட்டுமே தெரிஞ்ச ஆழமான ரகசியம். அதனால தானே நம்ம இப்போ யாரும் வரலைன்னா கூட நமக்கு தெரியும் கடைசியாக இவங்களாம் வருவாங்கன்ட்டு. இந்த ரகசியத்தை அறிந்துள்ள குழந்தைகள் தான் அனைவருக்குமே நன்மை செய்யக்கூடியவராக கல்யாணக்காரியாக ஆகிறாங்கன்னு சொல்கிறாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகள் என்பதை ஒவ்வொருவருமே அறிந்திருப்பார்கள். இப்போ நமக்கு தெரியும், எல்லையற்ற அப்பா கடவுள், அவருடைய ஆத்மா அவருடைய குழந்தைகள், ஆத்மாக்கள் நம்ம ஆன்மீக குழந்தைகள்ன்றத ஒவ்வொருவரும் புரிஞ்சிருக்கிறோம். அதாவது பாபா நம்முடைய தந்தையாகவும் இருக்கிறாரு, இப்போ ஆசிரியராகவும் வந்திருக்கிறாரு, மற்றும் சத்குருவாகவும் இருக்கிறாரு. 3 ரோல் பிளே பண்றாரு ஒரே ஆளு. குழந்தைகள் அறிவார்கள், அறிந்திருந்தும் கூட அடிக்கடி மறந்து போகின்றனர். எல்லாம் தெரிஞ்சு கூட அடிக்கடி நம்ம கடவுளே மறந்துடுறோம் இல்லையா? அந்த மாதிரி மாயா விஷயங்கள் நம்ம புத்தியை மறக்க வைக்குது, பாபாவை மறக்க வைக்குது. இங்கே அமர்ந்திருப்பவர்கள் அறிந்திருப்பார்கள் இல்லையா? சென்டர்ல வரவங்க, மதுபன்ல வர்றவங்க கண்டிப்பா தெரிஞ்சிருப்பாங்க, ஆனாலும் மறந்து போயிடுறாங்கன்னு சொல்றாரு. உலகத்தினரோ முற்றிலும் அறியாது இருக்கின்றனர். நம்மளாவது கடவுளை தெரிஞ்சுக்கிட்டோம், அப்பப்போ மறந்து போயிடுறோம். ஆனா உலகத்துல இருக்கிறவங்களுக்கு சுத்தமா கடவுள் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாரு. பாபா சொல்கிறார், இந்த 3 சொற்கள் மட்டுமே நினைவிருந்தாலும் கூட அதிக சேவை செய்ய முடியும். கடவுளே வந்திருக்கிறாரு, அவர் தான் என்னுடைய அப்பாவா, ஆசிரியரா, சத்குருவா வந்திருக்கிறாருன்ட்டு நினைவு இருந்தா கூட உங்களால் அதிக சேவை செய்ய முடியும்னு சொல்றாரு. கண்காட்சி அல்லது மியூசியத்திற்கு உங்களிடம் நிறைய பேர் வராங்க, வீட்டிலும் கூட உற்றார் உறவினர் முதலானோர் அதிகமா வராங்க இல்லையா? யாராவது வந்தா புரிய வைக்க வேண்டும், யார் பகவான் என சொல்லப்படுகிறாரோ அவர்தான் தந்தையாகவும் இருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருக்கிறாரு, சத்குருவாகவும் இருக்கிறாருன்ட்டு புரிய வைக்கணும். இந்த நினைவு இருந்தாலே சரிதான், வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது பாபா சொல்றாரு.
பாருங்க, கடவுள் வந்திருக்கிறாரு, அவர் தந்தையா ஆசிரியரா சத்குருவா இருக்கிறாரு. இந்த இந்த நினைவு இருந்தாலே போதும், நமக்கு பாவம் அழிஞ்சிரும். ஏன்னா அவர் தான் என்ன சொல்றாரு, என்ன நினைங்க பாவம் போயிரும்ன்றார்ல. அப்ப இந்த மாதிரி எனக்கு கடவுளே அப்பாவா இருக்கிறாரு, என் கூடவே இருக்கிறாரு, ஆசிரியரா பாடம் எடுக்கிறாரு, சத்குருவாவும் இருக்கிறாருன்னு நினைக்கும் போதே போதும்னு சொல்றாரு. வேற யாருடைய நினைவும் உங்களுக்கு வரக்கூடாதுன்றாரு. வேற யாரையுமே இது போல சொல்ல முடியாது. வேற யாரையாவது நம்ம இவரு தான் எனக்கு அப்பா, இவரே தான் எனக்கு ஆசிரியர், இவரே தான் எனக்கு சத்குருன்ட்டு சொல்ல முடியுமா? முடியாது. கண்டிப்பா அப்பா ஒருத்தரா இருப்பாரு. சரி, அப்பாவே டீச்சரா இருந்தாலும் அவர் நமக்கா பாடம் எடுக்க போறாரு? ஸ்கூல்ல போய் பாடம் எடுப்பாரு. நம்மள வேற ஏதாவது ஒரு ஸ்கூல்ல தான் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி தான் லௌகீகத்துல இருப்போம். ஆசிரியர் வேற வேற ஆளு. அது ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஒரு ஆசிரியர் தான் இருப்பாங்க இல்லையா? இங்க ஒரே ஆளே தந்தையாவும் இருக்கிறாரு, ஆசிரியராவும் வந்து பாடம் எடுக்கிறாரு, சத்குருவா வழியையும் காட்டுறாரு இல்லையா? அதான் பாபா சொல்றாரு, இந்த மாதிரி யாராலையும் உங்களுக்கு இருக்க முடியாது. குழந்தைகள் நீங்க அறிவிங்க, நம்முடைய பாபா தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறாரு, சத்குருவாகவும் இருக்கிறார். எவ்வளவு சுலபம் பாருங்க. இப்படி ஈஸியா நினைக்கலாம்ல என்னன்னு சொல்றாரு. ஆனால் ஒரு சிலருக்கும் அப்படிப்பட்ட கல்புத்தியா இருக்குது. இந்த 3 வார்த்தைகள் கூட புத்தியில தாரணையே ஆகிறது இல்ல. மறந்து மறந்து போயிடுறாங்கன்றாரு. பாபா நம்மை மனுஷன்ல இருந்து தேவதை ஆக்குறாரு. ஏனென்றால் எல்லையற்ற தந்தை இல்லையா? எதனால நம்மள தேவதையாக்குறாரு? ஏன்னா அவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட காட்ஃபாதர் வந்துட்டாரு. சாதாரண மனித நிலையில நம்ம ரொம்ப சோர்வா இருக்கிறோம், நம்மள வந்து தைரியசாலியா சக்திசாலியா ஆக்க வந்திருக்கிறாரு. எல்லையற்ற தந்தை என்றாலே நிச்சயமா எல்லையற்ற ஆஸ்தி தானே கொடுப்பாரு. எல்லையற்ற ஆஸ்தி தேவதைகளிடம் தான் உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. எல்லையற்ற ஆஸ்தின்னா என்னது? சொர்க்கம்தான். சொர்க்கத்தை தான் கொடுக்க வந்திருக்கிறாரு. அந்த சொர்க்கம் எங்க யார்கிட்ட இருக்குது? தேவதைகள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இவ்வளவு மட்டுமே நினைவு செஞ்சால் கூட வீட்டிலும் கூட சேவை அதிகம் செய்ய முடியும். நீங்க வீட்டிலே இருந்துகிட்டே இருந்தாலும் நீங்க மனதின் மூலமா எனக்கு அப்பாவா கடவுளே வந்திருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருக்கிறாரு, அவர் தான் சத்குருவா வழிகாட்டுறாரு, நான் கண்டிப்பா போய் மற்றவங்களுக்கும் இந்த ஞானத்தை சொல்லி புரிய வைப்பேன், அட்லீஸ்ட் என் உறவினர்கள் கூட இருக்கிறவங்களுக்காவது நான் சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சாலே போதும், வீட்டுல கூட சேவை அதிகம் செய்ய முடியும்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, நம்ம மாறுறோம், நம்ம கூட இருக்கிறவங்கள மாத்துறோம். இதுவே பெரிய விஷயம் கடவுளுக்கு. கடவுள் என்ன சொல்றாரு, நீ மாறு, நீ மாறினாலே எனக்கு பெரிய விஷயம் குழந்தைன்னு சொல்றாரு. அப்ப உன் கூட இருக்கிறவங்கள மாத்தினா அதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. வீட்டுல இருந்தா கூட உங்களால சேவை செய்ய முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் இதையும் மறந்து விடுகிற காரணத்தினால என்ன ஆயிட்டு போகுது, யாருக்குமே சொல்ல முடியதில்லை. இதை கூட மறந்துடுறாங்க. அதனாலதான் போயிட்டு சேவையே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அடிக்கடி மறந்து போயிடுறாங்க. ஏனென்றால் முழு கல்பத்தினையும் மறந்து விட்டுள்ளனர். ஏன்னா அடிக்கடி அந்த பாபா சொல்ற ஞானம் மறந்துடுது. இப்போது பாபா வந்து இப்ப புரிய வைக்கிறாரு, உண்மையில இந்த ஞானம் மிகவும் எளிமையானது. மற்றபடி நினைவு யாத்திரையின் மூலம்தான் சம்பூர்ணமாவதில் முயற்சி உள்ளது. இந்த ஞானம் ரொம்ப ஈஸி. இந்த முரளி இப்ப படிக்கிறோம் இல்லையா, இது யார் வேணாலும் சொல்லலாம். குழந்தைகள் கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த 7 நாள் கோர்ஸ் கூட யார் வேணாலும் சொல்லி புரிய வைக்கலாம். வயசான மாத்தா சோல சின்ன குழந்தைகள் கூட பிகேவா ஆயிட்டாங்கன்னா 7 நாள் கோர்ஸ் படிச்சுட்டாங்கன்னா அவங்களே போய் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஆத்மானா யாரு, பரமாத்மானா யாரு, சிருஷ்டி சக்கரம் என்ன, எப்படி சுத்துது, எல்லா விஷயத்தையும் யார் வேணாலும் சொல்ல முடியும். ஆனா கடவுளை நினைக்கிறது தான் பெரிய விஷயமேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மற்றபடி நினைவு யாத்திரையின் மூலம் சம்பூர்ணமாவதுல தான் முயற்சியே இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. யார் வேணாலும் ஈஸியா ஞானம் படிச்சிடலாம், ஞானம் சொல்லிடலாம். ஆனா பாபாவை நினைச்சு சம்பூர்ணமா ஆகி 16 கலையில் நிரம்ப பெற்று பிரம்மா பாபா மாதிரி ஃபரிஸ்தாவா இங்க பூமியில இங்க வாழும் போதே சாக்காரத்திலே அவரை பார்க்கும்போது ஃபரிஸ்தாவா தெரிஞ்சாரு, அவரை பார்க்கும்போது கிருஷ்ணரா தெரிஞ்சாரு. அப்பேற்பட்ட பயிற்சி செஞ்சிருக்கிறாரு. ஒவ்வொரு நொடி பறந்தாம ஒவ்வொரு நொடி சொர்க்கம்ன்ட்டு அவரு முயற்சி பண்ணியிருக்காரு. நிறைய ட்ரில் பண்ணியிருக்காரு. கர்ம யோகியா இருந்து அவர் காரியம் பண்ணும்போதும் கடவுளோட நினைவுல இருந்திருக்கிறாரு. நினைவு யாத்திரையின் மூலமா தான் சம்பூர்ணமானாரு. அந்த மாதிரி நம்பர் 1 நம்பர்ல வர்றதுக்கு முயற்சி தேவைப்படுதுன்னு சொல்லி சொல்றாரு. மற்றபடி இந்த ஞானமோ யார் வேணாலும் சொல்லலாம், அது பிரச்சனையே கிடையாது சொல்லி சொல்றாரு. பாபா நம்முடைய தந்தையாகவும் இருக்கிறாரு, கல்வி கற்பிக்கவும் செய்கிறார், தூய்மையாகவும் நம்மளை ஆக்குகிறார். ஏனென்றால் பதித்த பாவனரோ தந்தை தான். அனைவருக்குமே இதே சொல்லி புரிய வைங்க. அதாவது என்ன நினைவு செய்யுங்கள் என்பதை மட்டுமே சொல்கிறார். இப்ப கடவுளே வந்துடுறாரு. அவர் என்ன சொல்றாரு, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவாகி என்ன நினைவு பண்ணுங்கன்னு தான் சொல்றாரு. பாபாவின் சேவையில் சிறிதும் அடியெடுத்து வைக்கவில்லை என்றால் அவர்கள் பிறகு பல மடங்கு வருமானத்தை எப்படி அடைவார்கள் சொல்லி சொல்றார். நீங்க கொஞ்சம் கூட சேவை செய்யறதுக்குன்னு ஒரு அடி கூட நீங்க எடுத்து வைக்கலன்னா அப்ப எப்படி நீங்க பல மடங்கு வருமானத்தை அடைவீங்க? பல கோடிக்கு அதிபதியாகவோ சேவையின் மூலம் தான் ஆக முடியும். இங்க சேவை செஞ்சாதான்
அங்க போய் ராஜா மாதிரி உட்காந்துருக்கலாம், பல கோடிக்கு அதிபதியா உட்காந்துருக்கலாம். ஆனா இங்க நீங்க உழைக்கணும், சேவை செய்யணும், கடவுளுக்கு இறை சேவை செய்யணும். இறைவனுக்கு உண்மையா நம்ம வந்து சேவை செய்யும் போது தான் அங்க போய் சொர்க்கத்துல பல கோடிக்கு அதிபதியா ஆக முடியும்னு சொல்லி சொல்றாரு. சேவைதான் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை கொண்டு வருகிறது. நம்ம சேவை பண்ணாதான் அடி அடியிலும் பல மடங்கு வருமானம் கிடைக்குது. சேவைக்காக குழந்தைகள் எங்கெங்கிருந்தோ ஓடி ஓடி வருகின்றனர். பாருங்க, இப்பெல்லாம் பாபா பாபான்னு நிச்சய புத்தி வந்துருச்சுன்னா பாபாக்காக நான் என்ன வேணா செய்வேன்ட்டு எங்கெங்க இருந்தெல்லாம் ஓடி வராங்களாம். நார்த்ல இருந்து சவுத்துக்கு ஓடி வராங்க, சவுத்துல இருந்து நார்த்துக்கு போறாங்க, எங்கெங்கயோ போயிட்டு சேவை செய்யணும்ட்டு ஓடோடி வராங்க குழந்தைகள் சொல்லி சொல்றாரு. எவ்வளவு பேர் முன்னேற்றம் அடைந்து செல்கின்றனர், எவ்வளவு பேர் சேவை செஞ்சு செஞ்சே முன்னேற்றம் அடைந்து போறாங்க. பல கோடியோ அவர்களுக்கு கிடைக்கும் தானே, அந்த மாதிரி யார் சேவை செய்யறாங்களோ அவங்களுக்கு பல கோடி கிடைக்கும் தானேன்னு சொல்லி சொல்றாரு. இதயம் புத்தி சொல்கிறது, முதலில் சூத்திரர்களை பிராமணர்களாக ஆக்க வேண்டும். நமக்கு புத்தி சொல்லுது ஃபர்ஸ்ட் நம்ம மாறணும். மற்றவங்களையும் சூத்திரரா இப்ப இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தெரியாம இருக்கிறாங்க, தெரியாம அந்த மாதிரி சாதாரணமா நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த எந்த ரகசியமே அவங்களுக்கு தெரியாது. இந்த வாழ்க்கையோட ரகசியம், சிருஷ்டி சக்கரத்தோட ரகசியம் எதுவுமே தெரியாம சூத்திரரா இருக்கிறாங்க. அவங்கள பிராமணரா ஆக்கணும், இதுதான் வந்து புத்தியில இருக்குதுன்னு சொல்றாரு. பிராமணராகவே ஆகவில்லை என்றால் என்னவாக ஆவார்கள்? ஆனா சூத்திரரா இருக்கிறவங்க வரணும், பிகேவா ஆகணும். பிகேவா ஆகலைன்னா என்னவா ஆவாங்க? சேவை வேண்டும் இல்லையா? குழந்தைகளுக்கு சேவையின் செய்தி சொல்லப்படுவதே சேவைக்காக உத்வேகம் வரட்டும் என்றுதான். இப்ப பாபா இதெல்லாம் சொல்றாருன்ட்டு கோச்சிட்டு போயிடக்கூடாது. எதுக்கு பாபா சொல்றாருன்னா சேவைக்கான உத்வேகம் உங்களுக்கு வரணும்ட்டு தான் சொல்றாருன்னு சொல்லி சொல்றாரு. சேவையினால் தான் பல மடங்கு வருமானம் கிடைத்துள்ளது. பாருங்க, பாபா சேவை பண்ணும்போது தான் நமக்கு அங்க போய் பல மடங்கு வருமானம் கிடைக்குது. இது ஒரு பிறவி 2 பிறவி கிடையாது. நம்ம எடுக்க போற அடுத்த கல்பத்துக்கு 84 பிறவிக்குமே இங்கே தான் நமக்கு வருமானம் கிடைக்குது. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள், உலகத்துல வேற யாருமே அறிந்திராதது, எல்லை கடந்திருந்த அந்த தந்தை அனைவருக்கும் தந்தையாக உள்ளார். எல்லார்ட்டையும் போய் சொல்லுங்க, இதான் சேவை. போய் சொல்லுங்க, உலகத்துல யாருக்குமே தெரியாது, அந்த மாதிரி தெரியாதவர் எல்லை கடந்திருந்த இங்கே உலகத்திலே இல்ல, ஒரு பரந்தாமத்துல இருக்கிறாரு அந்த தந்தை, எல்லாருக்கும் தந்தையா இருக்கிறாரு. ஆனால் தந்தையை பற்றி யாருக்குமே தெரியாது. வாயால் காட்ஃபாதர்ன்ட்டு மட்டும் சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. அவர் ஆசிரியராகவும் இருக்கிறார் என்பதோ யாருடைய புத்தியிலுமே இருக்காது சொல்லி பாபா சொல்றார். பாருங்க, அப்பேற்பட்ட தந்தை, அவரை வந்து யாருக்குமே தெரியாது. ஆனா வாயில மட்டும் காட்ஃபாதர் சொல்றாங்க. ஆனா அவர் ஆசிரியரா வந்து பாடம் எடுக்கிறாருன்னு கூட யாருக்கும் புத்தியில இருக்காது. மாணவனின் புத்தியில் எப்போதுமே ஆசிரியர் நினைவு இருக்கும் தானே. ஸ்கூல்ல கூட பிசிக்ஸ் டீச்சர், மேக்ஸ் டீச்சர்னா கண்டிப்பா அவங்கள நினைப்போம் இல்லையா? பிசிக்ஸ் புக்கு எடுக்கும் போதே பிசிக்ஸ் டீச்சர் ஞாபகம் தான் வரும். அப்ப உங்களுக்கு மட்டும் என் முரளி புக் எடுக்கும் போது ஏன் ஞாபகம் வரமாட்டேதுன்னு கேக்குறாரு. நான் தானே நடத்துறேன் இந்த கிளாஸ, இதை யார் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறா? இறைவனே வந்து தானே சொல்லி கொடுக்குறாரு. இறைவனுடைய ஞாபகம் வரணும் இல்லையா? யார் முழுமையாக படிப்பதில்லையோ அவர்கள் படிக்காதவர்கள் என சொல்லப்படுவார்கள். சரியா நம்ம படிக்கல அப்படின்னா நம்மள என்ன சொல்லுவாங்க? படிக்காத ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல தானே சேர்ப்பாங்க. இங்கேயும் அப்படிதான் சொல்லி சொல்றாரு. பாபா சொல்கிறார், அதனால் குறை ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, அதனால ஒன்றும் குறை இல்லை. நீங்கள் எதையுமே படிக்காதவர்கள், இதையோ புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? நாம் சகோதரர்கள் என்று. சரி, நீங்க எதையும் படிக்க வேணாம், விட்டுருங்க. இருந்தாலும் புரிஞ்சுக்கலாம் இல்லையா? எல்லாரும் ஒரு தந்தையோட குழந்தைகள்னா மற்றவங்க எல்லாருமே நமக்கு சகோதரர்ன்ட்டு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? நம்முடைய தந்தை எல்லையற்ற தந்தையா இருக்கிறாரு. பாபா வருவதே ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக தான் சொல்லி பாபா சொல்றாரு. பிரம்மா மூலமா தான் வந்து ஸ்தாபனை செய்கிறார். ஆனால் மனிதர்கள் எதையுமே புரிஞ்சு கொள்வதில்லை. ஈஸ்வரன் ஒருபோதும் வந்திருக்கவில்லை என்றால் அவரை அழைப்பது ஏன்? ஹே லிபரேட்டரே, விடுவிப்பவரே வாருங்கள், ஹே பத்தித பாவனா வாருங்கள் என்றெல்லாம் அழைக்கிறாங்க இல்லையா? அவர் வரவே இல்லை, கடவுளே வரல, என்னங்க கப்சா விடுறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. கடவுளா? அவர் இங்கதான் இருக்காரு, சர்வ வியாபின்னுறாங்க. இல்லைன்னா உங்க கடவுள் எங்க கடவுள்ன்றாங்க. என்னங்க நானே கடவுள்ன்ட்டு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க என்னமோ கடவுள் வந்துட்டாருன்னு சொல்றீங்க சொல்லி நம்மளை கேட்பாங்க. சரி, கடவுளே வரலன்னா அப்புறம் அவருக்கு சிவராத்திரி கொண்டாடுறீங்க, அப்புறம் அவரை ஏன் கூப்பிடுறீங்க? கடவுள் ஒருபோதும் வரவே இல்லை, இது இயற்கையா இயங்குது, இந்த உலகமே இயற்கைன்னு சொல்றாங்க சில பேர். கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லைங்க, இருந்தா காட்டுங்கன்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. நாஸ்திகரும் இருக்கிறாங்க நிறைய பேர், இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அவங்கள்ட்ட கேளுங்க. சரி, கடவுளே இல்லை, வரவே இல்லை, ஒருபோதும் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, அப்புறம் அவரை ஏன் கூப்பிடுறீங்க? ஒரு கஷ்டம் வரும்போது ஏன் கூப்பிடுறீங்க? ஹே லிபரேட்டரே, விடுவிப்போரே வாருங்கள், ஹே பத்தித பாவனா வாருங்கள்னு ஏன் கூப்பிடுறீங்கன்னு சொல்லி கேட்கிறார். பத்தித பாவனரை நினைவு செய்யறாங்க இல்லையா? பிறகு சாஸ்திரங்களை ஏன் படிக்கின்றனர்?
சாஸ்திரம் படிக்கிறாங்க, தீர்த்த ஸ்தலங்களுக்கு போறாங்க. அங்க என்னதான் இருக்கிறது? யாரும் அறிந்திருக்கவே இல்லை. பத்தித்த பாவனன் ஈஸ்வரன் இருக்கிறார் என்றால் கங்கா ஸ்நானம் முதலியவற்றினால் எப்படி பாவனமாவார்கள் சொல்லி பாபா கேக்குறாரு. பாருங்க, கடவுளை கூப்பிடுறீங்க பத்தித்த பாவனா வாருங்கள்ட்ட, அப்புறம் எதுக்கு சாஸ்திரம் படிக்கிறீங்க? தீர்த்த ஸ்தலங்கள்லாம் போறீங்க, கங்கையில போய் குளிக்கிறீங்க, அங்க குளிச்சா பாவம் போயிடும்னா அப்புறம் எதுக்கு பத்தித்த பாவனா வாருங்கள் சொல்லி என்ன வேற கூப்பிடுறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. பத்தித்தம் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய ஈஸ்வரனே இருக்கிறாருன்னும் போது ஏன் கங்கையில போய் குளிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. கங்கையில குளிச்சா உடம்புதான் சுத்தமாகும், ஆத்மா சுத்தமாகுமா? அங்க குளிச்சுட்டு வந்து திரும்ப அதே தப்பே தானே வீட்டுல வந்து செய்வாங்க. திரும்ப ஆத்மா தான் சுத்தமாகணும், உடல் சுத்தமாகி என்ன ஆக போகுது சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கத்திற்கு யாராவது எப்படி போக முடியும்? ஜென்மம் இங்கே தான் எடுக்க வேண்டும். பாபா சொல்றாரு, சொர்க்கத்துக்கு எப்படி போக முடியும்? இங்க நரகம் தானே. நரகத்துல மறுபிறவி எடுத்தா எங்க பிறப்பீங்க? நரகத்துல தானே பிறப்பீங்க. சொர்க்கத்துக்கு எப்படி போக முடியும்? இந்த உலகம் இப்ப நரகமா இருக்கு, இந்த நரகம் முடிஞ்சுதான் சொர்க்கம் வரும். இப்ப சொர்க்கத்துக்கு எப்படி போவீங்க? ஜென்மம் இங்கேதான் எடுக்கணும்ன்றாரு. புது உலகம் மற்றும் பழைய உலகத்திற்கு இடையில் வேறுபாடும் நிறைய இருக்கிறது தானே சொல்லி சொல்றாரு. இது பழைய உலகம், புது உலகத்துக்கும் இந்த பழைய உலகத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை போய் நீங்க சொர்க்கம்னு சொல்றீங்கன்றாரு. இந்த உலகத்தை சத்தியுகம் என ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? இந்த உலகத்தை பார்த்து இதை போய் சொர்க்கம்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போதான் கலியுகம் தான் இல்லையா சொல்லி கேட்குறாரு. எல்லார் வாயிலேருந்து வருதுல, களி முத்திடுச்சு, ரொம்ப கோரமான இருள் இருக்கு, கோரமான நரகம். ஏன்னா இங்க எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாங்க மக்கள், வந்து மனிதர்களுக்கு எவ்வளோ துன்பம் கொடுக்குறாங்க, துக்கம் எவ்வளோ இருக்குது. அப்போ இது நரகம் தானன்னு சொல்லி சொல்றாங்க. மனிதர்களுக்கு முற்றிலும் கல்புத்தி தான் உள்ளது. எங்காவது கொஞ்சம் சுகத்தை பார்த்தாங்கன்னா உடனே சொர்க்கம்ட்டு நினைச்சிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவங்களுக்கு கல்புத்தி. இப்போ இந்த சைனா அந்த மாதிரி இடத்துலலாம் போனோன்னா சொர்க்கம் மாதிரி அவங்க டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படியே காத்துல பறக்கிறது, மேலே பறக்கிறது, இப்படியெல்லாம் நிறைய அதெல்லாம் பார்த்தோன்னே இதுவே சொர்க்கம்னு நினச்சிடுறாங்க. அப்புறம் ஏரோப்ளேனில் போகிறது, எல்லாமே வீட்டில் எல்லா வசதியும் இருக்குது, எல்லாத்துக்கும் மிஷின் வந்துடுது, நம்ம வேலையே செய்ய தேவையில்ல. அதனால இதுவே சொர்க்கம் தான் நினச்சிக்கிறாங்க. பாபா சொல்றாரு, இதை பாபா தான் புரிய வைக்கிறார். பாபா நிந்தனை எதுவுமே செய்வதில்லை. பாபா இப்போ நம்மளை திட்டலை, இதை போய் சொர்க்கம்னு நினச்சிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் இன்னும் பாபா நம்மளை இப்படிலாம் நிந்தனை பண்றாருன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா பாபா நிந்தனைலாம் செய்யல. பாபா போதனையும் தருகிறார், அனைவருக்கும் சத்கதியும் தருகிறார். பாபா நமக்கு நல்ல வழியை சொல்லி புரிய வைக்கிறாரு. நீங்க அதுல போய் மாயாவுடைய அந்த மாயா வந்து என்ன பண்ணுது, ரொம்ப பகட்டு காமிச்சிட்டு இருக்குது, அந்த பகட்டுல போய் மாட்டிக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனால போதனையும் கொடுக்குறாரு, சத்கதியும் தருகிறார். பகவான் இப்போ தந்தையாக உள்ளார் என்றால் தந்தையிடமிருந்து நிச்சயமாக ஏதாவது கிடைக்க வேண்டும் இல்லையா? அப்பானாலே ஆஸ்தி தான் இல்லையா? அப்பானாலே வீட்டிலேயே நம்ம லௌகிக அப்பானாலே அவர்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்து தானே, நம்ம அப்பானாலே ஆஸ்தி நமக்கு கிடைச்சிடும் கண்டிப்பா. வீடு வாசல் எல்லாம் நமக்கு தான். அது மாதிரி இப்ப பகவானே தந்தையா வந்திருக்கிறாருன்னா கண்டிப்பா ஏதாவது அவர்கிட்ட கிடைக்கும் இல்லையா நமக்கு? பாபா என்று சொல்லும் அப்படிப்பட்டது. பாபான்னு சொன்னாலே அந்த வார்த்தை அப்படிப்பட்டது. அவரிடமிருந்து ஆசியின் நறுமணம் நிச்சயமாக வருகின்றது. பாபான்னு சொல்லும் போதே, அப்பான்னும் போதே அந்த வார்த்தை அந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கிற அந்த சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி நறுமணம் நமக்கு கண்டிப்பா வருதுன்றாரு. மேலும் எவ்வளவுதான் நீங்க சித்தப்பா பெரியப்பா மாமான்னு சொன்னாலும் அவங்கள்ட்ட இருந்து ஆஸ்தியின் நறுமணம் வரவே வராதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்பான்னு சொன்னாதான் ஆஸ்தின்றது வரும். இதே நீங்க சித்தப்பாட்ட போய் நின்னா கூட ஆஸ்தியை கொடுப்பாரா? அதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. உள்முகமாக இருந்து சிந்தனை செய்ய வேண்டும். பாபா சரியாகவே தான் சொல்கிறார். இப்ப நீங்க நல்லா பாபா சொல்ற முரளிய சிந்தனை பண்ணி பாருங்க. பாபா கரெக்டா தான் சொல்றாரு. குருவிடம் எந்த ஒரு சொத்துமே இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. அப்பாட்ட தான் சொத்து இருக்கும். ஆசிரியரும் நமக்கு பாடம் தான் சொல்லி கொடுப்பாங்க. குருவும் அவங்க என்ன வழி காட்டுவாங்க. நமக்கு வந்து அந்த வானப்பிரஸ்த நிலையில குருகிட்ட போனா அவங்க அந்த போதனையெல்லாம் கொடுப்பாங்க, அவ்வளவுதான் செய்வாங்க. அவங்க ஏதாவது சொத்தா கொடுப்பாங்க? அவங்கள்ட்டயே ஒண்ணும் இருக்காது, அவங்கள்ட்ட சொத்தும் இருக்காது. அவர்களோ தாங்களே வீடு வாசலை விட்டு விடுகின்றனர். குருவா இருக்கிறவங்க சன்னியாசிகள், அவங்க எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகள், வீடு வாசலை விட்டுட்டு தான் வெளியில வந்து உட்காந்துருவாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம போனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அவங்கள்ட்ட நீங்கள் விகாரங்களை சன்னியாசம் செய்து விட்டிருக்கிறீர்கள். அவங்களோ வீடு வாசல விட்டாங்க, நீங்க இப்போது வீட்டிலே இருந்துகிட்டு 5 விகாரத்தை சன்னியாசம் பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. புது உலகத்திற்கு செல்வது எவ்வளவு சுலபம் பாருங்க. பாபா சொல்றாரு, வீட்டுல இருந்துகிட்டே முயற்சி பண்ணீங்கன்னா புது உலகத்துக்கே போயிடலாம், ஈஸியா போயிடலாம்னு சொல்லி சொல்றாரு. நாம் முழு பழைய சிருஷ்டியை தமோ பிரதான உலகத்தை இப்போது சன்னியாசம் செய்கிறோம். அவங்க வீடு வாசல சன்னியாசம் பண்ணிட்டு காட்டுக்கு போயிடறாங்க. நம்ம இந்த முழு பழைய உலகத்தையே சிருஷ்டியே, இந்த உலகமே எனக்கு வேணாம், எல்லைக்கு அப்பாற்பட்டதுல நான் போறேன், நான் ஃபரிஸ்தாவா ஆயிட்டேன், நான் பாபா கூட பரந்தாமத்துல இருக்கிறேன்
அப்படியே இருந்தும் இறந்த நிலையில நம்ம வாழறோம். முற்றிலும் எல்லாத்துல இருந்து விடுபட்டு ஒரு பாபா தான் எனக்கு, இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம எப்படி ஆயிடுறோம், ஃப்ரீயா இருக்கிறோம். இந்த ஃபுல் தமோ பிரதான உலகத்தையே நம்ம புத்தியால சந்நியாசம் செய்கிறோம். புத்தியால தான் செய்யறோம். நம்ம வீடு வாசலை விட்டு ஒரேடியா போயிடல, புத்தியால சந்நியாசம் பண்ணிட்டு பாபா நினைவுல இருக்கிறோம். பாபா சொல்றாரு, சத்தியகம் தான் புது உலகம். இதையும் நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. புது உலகம் நிச்சயமாக ஒரு காலத்துல இருந்தது. அனைவருமே பாடுறாங்க இல்லையா, புது உலகம்தான் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறதுன்ட்டு. ஆனால் அந்த மனிதர்கள் வெறுமனே தான் பாடிட்டு இருக்கிறாங்க, எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. ஆக தந்தை குழந்தைகளுக்கு இப்ப சொல்றாரு, இதை மட்டும் நீங்க சிந்தனை செய்யுங்க. பாபா பாபா நம்முடைய தந்தையாகவும் இருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருக்கிறாரு, சத்குருவாகவும் இருக்கிறாரு. இன்றைக்கு தலைப்பே இதுதான், முரளியே இதுதான். இன்னைக்கு ஃபுல்லா நம்ம என்ன நினைவு பண்ணோம்னா, பாபா தந்தையாவும் இருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருக்கிறாரு, சத்குருவாகவும் இருக்கிறாருன்ட்டு நினைவு பண்ணணும். அனைவரையுமே அழைத்து செல்வார். கடவுள் வருவாரு, எல்லாரையும் தான் கூட்டிட்டு போவார் இல்லையா. 2 வார்த்தை தான் சொல்றாரு, மன்மனா பவ. இதில் அனைத்துமே வந்து விடுகிறது சொல்லி சொல்றாரு. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா அவரை தவிர எனக்கு வேற யாருமே இல்லை. இதை நினைச்சாலே இதுல எல்லா விஷயமே வந்துருன்றாரு. ஆனால் இதையும் கூட மறந்து போயிடுறாங்க சொல்லி பாபா சொல்றாரு. புத்தியில் என்னென்ன நினைவு இருக்கிறது என்று தெரியவில்லை. அப்படி என்னதான் இவங்க நினைப்பாங்கன்னு தெரியல, என்னை நினைக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இல்லை என்றால் தினமும் எழுதி கொடுங்கள், இவ்வளவு நேரம் நான் எந்த மனநிலையில் அமர்ந்திருந்தேன் என்று. சரி, நீங்க என்னதான் நினைச்சீங்க, அப்போனா எழுதி கொடுங்க, சார்ட் வைங்க, இவ்வளோ நேரம் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி டெய்லி சார்ட் வைங்க பார்ப்போம்னு சொல்கிறாரு. அப்போ தானே கண்டுபிடிக்க முடியும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். நமக்கே தெரிய மாட்டுது நம்ம பாபாவை தான் நினைக்கிறோமா இல்லை வேற எதையாவது பண்ணிட்டு இருக்கிறோமான்னு. ஆனால் நாள் மட்டும் ஓடுது, எப்பயும் போல ஓடிட்டு இருக்குது. நம்ம புருஷார்த்த பண்ண பாடம் இல்லாத பாபா சொல்றாரு. இவங்க புத்தியில் என்னதான் இருக்குன்னே தெரியலையே, டெய்லி சார்ட் வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குருவின் முன்னிலையில அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் அவர்தான் நினைவு வர வேண்டும் இல்லையா. இப்ப நீங்க பாபாவுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறீங்க இல்லையா, அவர் தான் அப்பாவா, ஆசிரியரா, சத்குருவா இருக்கிறாருன்னா அவரை தானே நினைக்கணும். மாணவனுக்கு ஆசிரியர் தான் நினைவுக்கு வருவார் இல்லையா. ஸ்கூல்ல கூட மாணவன் ஆசிரியரை தான் நினைப்பார் இல்லையா. ஆனா இங்க மாயா உள்ளது இல்லையா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா கடவுள் முன்னாடி தான் உட்கார்ந்து அவர் தான் கிளாஸ் எடுக்கிறாரு. ஆனாலும் புத்தி அவர் சொல்றதுல போகாம மாயா மாயா என்ன பண்ணுது, முகத்தையே திருப்பிடுது. அவர் சொல்றத கவனிக்காம புத்தியில எதேதோ ஓடுது. அதனால இங்க மாயாவும் இருக்குது இல்லையா சொல்லிடுறாரு. முற்றிலும் தலையே திருப்பி வைத்து விடுகின்றது. கடவுளே உட்கார்ந்துருக்காரு, ஆனா நம்ம தலையை திருப்பி வேற பக்கம் திருப்பி வச்சிருக்குது மாயான்னு சொல்லி சொல்றாரு. முழு ராஜ பாக்கியத்தையே அபகரித்து கொண்டு விடுகின்றது. இதனால கிடைக்க வர அதிர்ஷ்டம் கூட தள்ளி போயிடுது, பறிச்சிட்டு போயிடுது சொல்றாரு. முழு ராஜ்ய பாக்கியத்தையே அபகரிச்சிட்டு போயிடுது இந்த மாயா. ஏன்னா கடவுளே உட்காந்து பாடம் எடுத்துருக்காரு, அதை கவனிக்காம வேற விஷயங்கள்ல புத்தி போகிறது என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த லக்கு போற மாதிரி அதிர்ஷ்டமே போகுதுன்றாரு. உங்களுக்கு தெரியவே செய்யாது, ஆனா உங்களுக்கு தெரியாது இது மாயாதான், நம்மள புத்தியை கெடுக்குதுன்ட்டு தெரியாது. வந்ததோ ஆஸ்தி பெறுவதற்காக, ஆனால் எதுவுமே கிடைப்பதில்லை. நம்ம சென்டருக்கு வர்றதோ ஆஸ்தி அடைவதற்காக வரோம். ஆனாலும் புத்தி விடுதா நம்மள. அந்த அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் உட்காந்து ஒழுங்கா முரளி கேட்பானே, ஆனா நம்ம கேட்காம புத்தி எங்கெங்கயோ போகுது. ஆனா நமக்கே தெரியாது, நமக்கு புத்தி எங்கெங்க போகுதுன்ட்டு. அதான் பாபா உள்நோக்கு முகமா செக் பண்ணுங்கன்றாரு. ஆனா நம்ம இங்க வர்றது ஆஸ்தி அடையறதுக்கு, ஆனா எதுவுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா புத்தி கிடைக்க விட மாட்டுது. இது போல் தான் சொல்வார்கள் இல்லையா, சொர்க்கத்திற்கோ செல்வாங்க, ஆனால் அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் அல்ல. வந்தீர்கள் ஆனால் படிக்கவில்லை, பிறகு சொர்க்கத்திற்கோ செல்வார்கள் இல்லையா. இங்க வர்றவங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, ஆனா படிக்கலைன்னா என்ன பதவி அடைய முடியும். இங்கோ அமர்ந்துள்ளனர் இல்லையா, புரிந்து கொண்டுள்ளனர், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், பிறகு என்னவாகவும் ஆகலாம், அது படிப்பு இல்லை தானே சொல்லி பாப்பா சொல்றாரு. இங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறீங்க தானே, புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க சொர்க்கத்துக்கு தான் போகணும்ட்டு, புரிஞ்சிருக்கிறீங்க அடுத்த பிறகு நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோன்ட்டு. ஆனா போயிட்டு என்ன வேணாலும் ஆகலாம்னு சொல்லி சொல்றாரு. அது படிப்பு இல்லை தானே சொல்லி சொல்றாரு. கொஞ்சம் கேட்டாலும் அதனுடைய பலன் கிடைத்துவிடும். இப்ப இது பாபா கிட்ட நம்ம என்ன முரளியில என்ன பாயிண்ட் நீங்க கொஞ்சம் கேட்டாலும் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு வந்துருவீங்க, அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைச்சிரும்ன்றாரு. படிப்பினாலோ பெரிய பதவியே கிடைக்கின்றது, ஆனா நல்லா யாரு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய பதவி கிடைக்கும்னு சொல்றாரு. பாபாவிடமிருந்து உயர்ந்தாலும் உயர்ந்த பதவி பெற வேண்டும் என்றால் முயற்சி செய்ய வேண்டும், புருஷார்த்தம் செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாரு. பாருங்க, கண்டிப்பா படிச்சா இப்ப நல்லா கலெக்டருக்கு படிக்கிறாங்க, உத்தியோகம் கிடைக்குது, நல்லா ஷைன் பண்றாங்க. அந்த மாதிரிதான் இங்கேயும் நம்ம ஒழுங்கா படிச்சோம்னா உயர்ந்தாலும் உயர்ந்த பதவி அடைய முடியும்னு சொல்லி சொல்றாரு. படிப்பு நினைவு இருந்தால் 84 பிறவி சக்கரமும் நினைவுக்கு வந்துரும் சொல்லி சொல்றாரு. இங்கே அமர்வதால் அனைத்துமே நினைவு வர வேண்டும்.
சென்டருக்கு வந்தாலே நமக்கு அந்த 84 பிறவி சக்கரமும் ஞாபகம் வரணுன்றாரு. ஆனால் இதுவும் கூட நினைவு வருவதில்லை. ஆனா சில பேரு வந்தா கூட இங்க வந்தா கூட அவங்களுக்கு நினைவே இருக்கிறதில்ல. நினைவு வந்தால் யாருக்காவது சொல்லுவாங்க இல்லையா? சித்திரங்களும் அனைவரிடமும் இருக்குது. சிவனுடைய சித்திரத்தை வைத்து நீங்கள் யாருக்காவது சொல்வீர்களானால் ஒருபோதும் கோவப்பட மாட்டார்கள். பாருங்க, நம்ம நிறைய சித்திரங்கள் இருக்குது. ஏணிப்படி, கல்பவிருஷ மரம், ஆத்மா, பரமாத்மா, எல்லா சித்திரங்களும் இருக்குது. இதுல சிவனுடைய சித்திரத்தை மட்டும், அந்த புள்ளி சுரூபமா இருக்கிறாரு இல்லையா, அதை மட்டும் வச்சு புரிய வச்சீங்கன்னா கூட யாரும் கோவப்பட மாட்டாங்க. சொல்லுங்க, வருவீங்களானால் உங்களுக்கு சொல்வோம். இந்த சிவன் எல்லையற்ற தந்தை இல்லையா, இவரோடு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அது போன்ற தவறான சித்திரம் இருக்க முடியாது. பாபா சொல்றாரு, நீங்க யாருக்கு வேணாலும் சொல்லி புரிய வைக்கலாம். சொல்லுங்க, நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க எல்லாத்தையும் சொல்றோம். இந்த சிவன் வந்து எல்லையற்ற அப்பா நமக்கு, இவரோடு உங்களுக்கு என்ன சம்பந்தம் நாங்க புரிய வைக்கிறோம்னு சொல்றாரு. சிவனை பகவான் என்று நிச்சயம் சொல்வார்கள். பகவான் நிராகாரவே உள்ளார். அவர் தந்தை என சொல்லப்படுகிறார். பாருங்க, எல்லாரும் மற்ற தர்மத்துல எல்லாம் இன்கார்பரியல் காட்ஃபாதர்ன்னு தான் சொல்றாங்க. உருவம் இல்லை, அதான் அல்லாஹ் வந்து உருவம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அவங்க வந்து கிறிஸ்துவர்கள் வந்து காட் இஸ் லைட்ன்னு சொல்லிடுறாங்க. அப்ப பகவான் வந்து எப்படி இருக்கிறாரு? நிராகாரா தான் இருக்கிறார். எல்லா மதத்தவர்களும் ஏற்றுக்கொள்கிற கடவுள் எப்படி இருக்கிறார்? நிராகாரா தான் இருக்கிறாரு. அப்ப நம்ம மட்டும் உருவத்துல வழிபட்டா ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? அப்ப சிவனை தான் இங்கேயும் நம்ம வந்து எப்படி வழிபடுறோம்? லிங்க வடிவில் வழிபடுறோம். அவரும் நம்ம ஒரு தேகதாரியா வழிபடலை, லிங்கமா தான் வழிபடுறோம். அப்ப சிவனை பகவான்ட்டு நிச்சயம் சொல்லுவாங்க தான். பகவான் நிராகாரர் தான் இருக்கிறாரு. அவர் தந்தைன்ட்டு தான் சொல்லப்படுகிறார். அவர் தான் உலக மக்கள் எல்லாருக்குமே அப்பா. அவர் தான். அவர் இப்ப நமக்கு கல்வியும் கற்பிக்கிறார். ஆத்மாவாகிய நீங்கள் போதனை பெறுகிறீர்கள். ஆத்மா தான் அனைத்தையுமே செய்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. நேத்து கூட சொன்னார்ல, இந்த உடல் செய்து நினைச்சுக்கிறாங்க, உண்மையில ஆத்மா தான் எல்லாத்தையும் செய்யுது. ஆசிரியராகவும் ஆத்மா தான் ஆகிறது. இப்ப ஆத்மா தான் ஆசிரியரா ஆகுது. பாபாவும் இந்த ரதத்தில் வந்து படிப்பு சொல்லி தருகிறார். கடவுளே வராரு, இந்த பிரம்மா பாபா உடல்ல தான் வந்து படிப்பு சொல்லி தராரு. சத்தியுகத்தை இப்போது ஸ்தாபனை செய்கிறார். அங்கே கலியுகத்தின் பெயர் அடையாளமே இருக்காது சொல்லி சொல்றார். சொர்க்கத்துல கலியுகம்னு ஒண்ணு இருந்துச்சு, அங்க இப்படியெல்லாம் ஒரு கோர தாண்டவம், இந்த மாதிரி இயற்கையோட கோர தாண்டவம் நடந்துச்சு, அப்படின்லாம் எதுவுமே அடையாளமே இருக்காது. பெயர் அடையாளமே அங்க இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த அளவுக்கு சத்தியோகம் சொர்க்கன்றது அப்படியே சூப்பரா இருக்கும். அங்க வந்து இந்த 5 விகாரங்களுடைய பெயர் அடையாளமே இருக்காது. இயற்கை கூட தாசியா இருந்து வேலை செய்யும். இயற்கை வந்து எதுவுமே அது ரொம்ப சீராது. எல்லாமே நமக்கு கட்டுப்பட்டு இருக்கும். அதை தான் இப்ப பாபா ஸ்தாபனை செஞ்சுட்டு இருக்காரு. மனிதர்கள் எங்கிருந்து வருவார்கள்? சேவாதாரி குழந்தைகளுக்கு நாள் முழுதும் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. யாரெல்லாம் சேவை பண்றாங்களோ அவங்களுக்கு நாள் முழுதும் எப்படி வந்து சேவை பண்றதுன்ற எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது. சேவை செய்யவில்லை என்றால் புரிய வைக்கப்படுகின்றது, புத்தி வேலை செய்யவில்லை. நம்ம சேவையே செய்யலைன்னா நம்ம புத்தி வேலையே செய்யல, அப்படியே சாதாரணமா இருக்கிறோம்ட்டு அர்த்தம்னு சொல்லி பாபா சொல்றாரு. புத்தியற்றவர் அமர்ந்திருப்பது போல இருக்கும். அப்ப யார் சேவை செய்யலையோ அவங்கள பார்த்தா பாபாக்கு எப்படி தெரியல, புத்தியற்றவர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. தந்தையை புரிந்து கொள்ளவே முடிவதில்லை. பத்தித்த யார் அப்பாவா வந்திருக்கிறாருன்ட்டு புரிஞ்சிக்க கொள்ள கூட முடியல. பத்தித்த பாவனராகிய பாபாவை நினைவு செய்வதன் மூலம்தான் ஆஸ்தியே கிடைக்கும். இப்ப பாபா நினைக்கதான் நமக்கு ஆஸ்தி கிடைக்கும். அவர் டச் பண்ணுவார், இதை செய் அதை செய்யின்ட்டு. அப்பதான் நம்ம செய்ய முடியும், சேவையும் செய்ய முடியும், அவர்கிட்ட அந்த ஆசையும் கிடைக்கும்ன்றாரு. நினைவு செஞ்சு இறந்து விட்டால் தந்தையின் அனைத்து ஆசைகளும் கிடைத்துவிடும். அப்படியே பாபாவை நினைச்சாலே போதும். அவரை நினைச்சு அப்படியே உடலை விட்டுட்டோம்னா அவரோட ஆசை எல்லாம் நமக்கு கிடைச்சிரும்னு சொல்லி சொல்றாரு. எல்லையற்ற தந்தையின் ஆஸ்தி தான் சொர்க்கமாகும். சொர்க்கத்தை தான் ஆஸ்தியா எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அவரை நினைச்சாலே போதும், அது கிடைச்சிருன்றாரு. குழந்தைகளிடம் பேட்ச் கூட இருக்கிறது இல்லையா? வீட்டில் உற்றார் உறவினர்களோ அநேகர் வருகின்றனர். யாரேனும் இறந்தால் கூட அநேகர் வருகின்றனர். அவர்களுக்கும் கூட நீங்கள் நல்ல சேவை செய்ய முடியும் சொல்லி சொல்றாரு. இன்னும் நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க உற்றார் உறவினர்களுக்கே உங்களால சேவை செய்ய முடியும்னு சொல்லி சொல்றாரு. இங்க வந்து நம்ம பேட்ச் வச்சிருக்கோம், பேட்ச் வச்சே புரிய வைக்கலான்றாரு. சிவபாபாவின் சித்திரம் மிக நன்றாக உள்ளது. பாபா அந்த புள்ளி சொரூப பாபா இருக்கிறார் இல்லையா, அது சிவபாபாவுடைய சித்திரம் அது ரொம்ப அழகா இருக்குது. அது ரொம்ப கவர்ந்து இழுக்கும் எல்லாரையுமே. நீங்க சொல்லி புரிய வச்சா கண்டிப்பா கேட்பாங்கன்றாரு. பெரியதாக கூட வைத்துக் கொள்ளுங்கள், அந்த சித்திரத்தை பெருசா வச்சுக்கோங்க, இதுல யாரும் எதுவுமே உங்களை சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இவர் பிரம்மா என்று சொல்ல மாட்டார்கள், இவர் குப்தமாக உள்ளார். பாருங்க, இவர் பிரம்மான்னு சொல்ல மாட்டாங்க. பிரம்மா பாபா இப்ப குப்தமா இருக்கிறார், மறைமுகமா உள்ளார். நீங்கள் குப்தமாகவும் புரிய வைக்க முடியும் சொல்லி பாபா சொல்றாரு.
பிரம்மா பாபா படத்தை பார்த்தா தானே கேள்வி கேட்குறாங்க. சிவபாபா படத்தை பார்த்தா கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்கள் புரிய வைக்கலாம்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் குப்தமாக புரிய வைக்க முடியும். சிவனுடைய சித்திரத்தை மட்டும் வையுங்கள். அதனால் ஃபஸ்ட்டு வராங்கன்னா முதல்ல சிவனுடைய சித்திரத்தை மட்டும் வச்சு புரிய வைங்க. மற்ற அனைத்து சித்திரங்களையும் எடுத்து விடுங்கள் சொல்லி பாபா சொல்கிறார். மற்ற சித்திரங்கள்லாம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு சிவபாபாவோட சித்திரத்தை மட்டும் வச்சு புரிய வைங்க. இந்த சிவபாபா தான் தந்தையா, ஆசிரியராக, சத்குருவாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. இவர் புது உலகை ஸ்தாபனை செய்வதற்காக வந்திருக்கிறார். அதுவும் சங்கமேகத்தில் தான் வருகிறார். இந்த ஞானமோ புத்தியில் உள்ளதில்லையா? சொல்லுங்கள். சிவபாபாவை நினைவு செய்யுங்கள், வேற யாரையும் நினைவு செய்யாதீர்கள் என்று இப்படிலாம் சொல்லி புரிய வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. கடவுள் வந்திருக்கிறாரு, கடவுளை நினைங்க, வேற யாரையும் நினைக்காதீங்க. ஆத்மாக்களுடைய தந்தை அவர் தான் கடவுள். நமக்கு 2 தந்தையர் இருக்கிறாங்க. உடலுக்கான தந்தை இருக்கிற மாதிரி இந்த உயிருக்கான தந்தை, உடல்ல இருக்கிற உயிர் ஆத்மாவினுடைய தந்தை தான் கடவுள். அவர் தான் சிவன். அவரை தான் வேற வேற மதத்துல வேறு வேறு பேர் சொல்லி அழைக்கிறாங்க. ஒரே கடவுள் தான், ஒரே உலகத்துக்கு ஒரே கடவுள் தான். அவரை நினைங்க, வேற யாரையும் நினைக்காதீங்கன்னு சொல்லி புரிய வைங்கன்னு சொல்றாரு. சிவபாபாவோ பதித பாவனன். அவர் சொல்கிறார், என்னை நினைவு செய்வீர்களானால் நீங்கள் என்னோடு வந்து சந்திப்பீர்கள். நீங்கள் குப்தமான சேவை செய்ய முடியும். பாபா சொல்றாரு, நீங்க குப்தமா கூட சேவை செய்யலாம்னு சொல்லி சொல்றாரு. இந்த லட்சுமி நாராயணன் இந்த ஞானத்தினால்தான் இது போல ஆகியிருக்கிறார்கள். இப்ப இந்த லட்சுமி நாராயணன் எப்படி ஆனாங்க? அந்த மாதிரி எப்படி ஆனாங்கன்னா பாபாவுடைய அந்த ஞானத்தின் மூலமா தான் இந்த மாதிரி ஆயிருக்கிறாங்கன்னு சொல்லி புரிய வைங்க. சிவபாபா நிராகார், அவர் எப்படி வருவார் என கேட்பார்கள். உடனே அவங்க கேட்பாங்க, கடவுள் எப்படிங்க வருவாரு? அவரு தான் புள்ளியா இருக்கிறாரு, உருவம் இல்லாம இருக்கு. இப்ப முஸ்லீம் தர்மத்துல சொல்லுவாங்க, அவர் உருவமே இல்லாம இருக்கிறாரு, அவர் எப்படி வருவாருன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க சொல்லுங்க, அட நீங்கள் ஆத்மாவும் நிராகார் தான், ஆத்மா எப்படி வருகிறது கேளுங்க. கடவுள் எப்படி வர்றாருன்னு கேக்குறாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லுங்க, அட நீங்களே நிராகார் தான், நீங்களே கண்ணுக்கு தெரியாதவங்க தான். ஃபர்ஸ்ட் இந்த உடம்புல வந்ததுனால தான் நீங்களே பேசுறீங்க, நீங்களே நிராகார் தான். ஆத்மா எப்படி வருது? மேலேருந்து எப்படி வருது? ஆத்மா உடல்ல வந்து நடிக்க வருது இல்லையா, அதுவும் மேலிருந்து வருகிறது இல்லையா? ஆத்மா கூட மேலேருந்து தான் வருது. பாகத்தை நடிப்பதற்காக இங்க உடல் எடுத்து நடிக்குது இல்லையா? இதையும் பாபா தான் வந்து புரிய வைக்கிறார். காளை மாட்டில வர முடியாது. பாபா சொல்றாரு, நானும் வரேன், உங்களை மாதிரியே மேலேருந்து தான் வரேன். நான் காளை மாட்டுலலாம் வர்றதில்ல. அவங்க சிவன் நந்தியில வந்தாருன்னு சொல்றாங்க. நந்தின்றது ஒரு ஆண் உடல் தான். அந்த உடல் அது ஆம்பளையா இருந்ததுனால காளை மாடுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பிரம்மா உடல்ல தான் வந்து நானும் அவதரிக்கிறேன். நீங்க எப்படி இந்த உடல்ல வந்து அவதரிச்சு நடிக்கிறீங்களோ அத மாதிரிதான் ஆத்மா. நீங்களே மேல இருந்து தானே வரீங்க, நீங்களும் நிராகார் தான். அது மாதிரிதான் நானும் மேல இருந்து வந்து இந்த உடல்ல நடிக்கிறேன். நான் காளை மாட்டுலலாம் வரல. எப்படி பேசுவார்? சாதாரண வயோதிகரின் சரீரத்தில் வருகிறார். இதை புரிய வைப்பதற்கும் மிகுந்த யுக்தி வேண்டும். எப்படி பேசுவார்? கடவுள் வந்து காளை மாட்டுல வந்தா எப்படி பேசுவார் சொல்லி கேக்குறாரு. ஒரு உடல்ல வந்தா தானே பேச முடியும். காளை மாடு பேசுதா? மான் தான் கத்தும். அப்ப நம்ம அவர் ஏதோ ஒரு சரீரம் மனித உடல்ல வந்தா தானே பேச முடியும். அதெல்லாம் இப்படிலாம் புரிய வைங்கன்றாரு. அவர் வந்து சாதாரண வயோதிகர், வயசானவர் உடல்ல தான் வராரு. அவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், சாதாரண சரீரத்துல வராரு. இதை புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப யுக்தி வேண்டும்னு சொல்லி சொல்றாரு. நீங்க உங்களுக்கு சக்தி இருக்கணும், வார்த்தைகள்ல சக்தி இருக்கணும். பாபா நினைவுல ஆத்ம உணர்வு நீங்க இதை சொல்லும் போதுதான் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் பக்தி செய்வதில்லையா என்று யாராவது கேட்டால் சொல்லுங்கள். நம்மளை கேட்பாங்க, சரி நீங்க ஞானத்துக்கு வந்துட்டீங்க, நீங்க பக்திலாம் செய்யறது இல்லையான்ட்டு யாரா கேட்டா சொல்லுங்க, நாங்கள் அனைத்தையும் செய்கிறோம் சொல்லி சொல்லுங்க. நாங்க பக்தியும் தான் செய்யறோம், யுக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டியுள்ளது சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்ம ஏதாவது மாத்தி சொல்லிட்டோம்னா உடனே அவங்க ஞானத்தை விட்டு போயிடுவாங்க. அதனால நாங்க பக்தியும் செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொல்லுங்க. யுக்தியோட எல்லார்ட்டையும் நடந்துக்க வேண்டியது இருக்குது சொல்லி சொல்றாரு. யாரையாவது எழுந்து நிற்க செய்வதற்கு என்ன யுக்தியை வேணாலும் உருவாக்கலாம்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா யோசிக்க வேண்டும். பாருங்க, நம்மளால மற்றவங்க முன்னேறணும், அதுக்காக நம்ம என்ன வேணாலும் யுக்தியை உருவாக்கலாம்னு சொல்லி இப்ப யோசிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. யார் மீதும் கோபப்படவும் கூடாது. யார் என்ன கேள்வி கேட்டாலும் ஞானத்திலேயே கிராஸ் கேள்வி கேட்பாங்க, அதுல சிலர் டென்ஷன் ஆயிடுவாங்க. பாபா சொல்றாரு, நீங்க யார் மீதும் கோவப்படவும் கூடாது. இல்லறத்தில் இருந்து கொண்டே தூய்மையாக மட்டும் இருக்க வேண்டும். உங்களை நான் செய்ய சொல்றதெல்லாம் நீங்க வீட்டிலேயே இருங்க, இருந்து தூய்மையா இருங்க. அது மட்டும் தான் பாபா நம்மளை கேட்கிறாரு. வீட்டுல இருந்தே அவரை நினைக்க சொல்றாரு, அந்த 5 விகாரத்தை விட சொல்றாரு, அவ்வளவுதான். மற்றபடி இதுவே பெரிய சேவை தான். அது மற்றவங்க நம்மளை பார்த்தே மற்றவங்க மாறிடுவாங்க. கடைசியில வந்து பாபா சொல்றாரு, வார்த்தைகளின் சேவையை விட நடைமுறையில உங்களுடைய நடத்தையை பார்த்து தான் நிறைய பேர் மாறுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு.
அதனால நம்ம வந்து எங்க இருந்தாலும் பாபா நினைவுல இருந்தா அதுவே பெரிய விஷயம். பாபா சொல்றாரு, நீங்க சொல்கிறீர்கள் பாபா சேவை கிடைப்பதில்லை என்று சொல்றாரு. சில பேர் சொல்றாங்க, எங்களுக்கு சேவையே கிடைக்க மாட்டேது பாபா அப்படின்னு சொல்றாங்களாம். அட, சேவையோ அநேகம் செய்ய முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. சேவையும் நிறைய இருக்குது, ஆனா நீங்க தான் செய்யறது இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கங்கை நதிக்கரைக்கு போங்க, போய் அமர்ந்து கொள்ளுங்க, கேளுங்க இந்த தண்ணீர்ல குளிப்பதால என்ன ஆகும், தூய்மை ஆயிடுவீங்களான்னு சொல்லி கேளுங்க. நீங்களோ பகவானை அழைக்கிறீங்க, பதித பாவனா வாருங்கள் வந்து தூய்மையாக்குங்கள்ட்டு கேக்குறீங்க, கூப்பிடுறீங்கல்ல, அப்புறம் ஏன் இந்த கங்கையில குளிக்கிறீங்க? பிறகு அவர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் பதித்த பாவனரா, இல்லை இந்த கங்கை உங்களை தூய்மையாக்குதான்னு சொல்லி கேளுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது போல் நதிகளோ ஏராளம் உள்ளன. ஏன் கங்கையில மட்டும் குளிக்கணும்? அதுக்கு பார்த்தா நிறைய காவிரி, கிருஷ்ணான்னு எவ்வளோ நதிகள் இருக்குது. எதுல வேணாலும் குளிச்சா தூய்மை ஆயிடலாம் இல்லையா? அப்புறம் ஏன் கடவுளை கூப்பிடுறீங்கன்னு சொல்லி கேளுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது மாதிரி சேவை செய்ய முடியும். அங்கங்க நதிக்கு போங்க, சுடுகாட்டுக்கு போங்க, எங்க போனாலும் சேவை செய்ய முடியும். சேவையெல்லாம் இல்லைன்னே சொல்லாதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை பதித்த பாவனரோ ஒருவர் தான், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் ஒரு கடவுள் தான் சொல்லி சொல்றாரு. இந்த தண்ணீரின் நதிகளோ எப்போதுமே இருப்பவை தான் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, கடவுள் தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர். ஆனா இந்த நதிகள்னா எப்பவுமே இருக்குது. சொர்க்கத்துல இருந்தே கங்கை நதி இருக்குது தான். அங்க தூய்மையா இருக்கும், இங்க தூய்மை இல்லாம இருக்குது. பாபா சொல்றாரு, இந்த தண்ணீரின் கங்கைகளோ நிறைய நதிகளோ நிறைய எப்பவுமே இருக்குது தான். தந்தையோ பாவனமாக்குவதற்காக வர வேண்டியுள்ளது. நதி இங்கேதான் இருக்குது, எங்க போச்சு? இருந்தாலும் அதுல குளிச்சு எல்லாரும் சுத்தமாயிட்டீங்களா என்ன? பாவம் பாவம் நீங்கி நீங்க சொர்க்கத்துக்கு போயிட்டீங்களா? தண்ணி இப்ப கங்கையில குளிச்சு எத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போயிருக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா கடவுள் வந்து பதித பாவனர் நம்மளை தூய்மையாக்குறதுக்காக மேல இருந்து வர வேண்டி இருக்குது சொல்லி சொல்றாரு. அவர் வருவதும் சங்கமேகத்துல தான் வந்து நம்மளை தூய்மையாக்குகிறார். அங்கே பதித்தர்கள் யாருமே கிடையாது. பாருங்க, அங்க சொர்க்கத்துல யாருமே தூய்மையற்றவர்கள் இருக்கவே முடியாது. பெயரே சொர்க்கம், புது உலகம், இப்போது உள்ளதோ பழைய உலகம் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சங்கம் யுகத்தை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். ஆனா இந்த சிருஷ்டி சக்கரத்துல சிவன் கோயில் எல்லாம் கூட இருக்குது. தங்க யுகம், திரேதாயுகம், சத்தியுகம், திரேதாயுகம், அதுக்கப்புறம் துவாபரயுகம், கலியுகம்லாம் இருக்குது. ஆனா இந்த சங்கம யுகம்னு ஒண்ணு இருக்கிறது மறைச்சிட்டாங்க, சாஸ்திரத்துல இல்ல. அது இருக்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லி சொல்றாரு. வேறு யாருமே புரிஞ்சு கொள்ள முடியாது. பாபாவோ அநேக விதமான சேவைக்கான யுக்திகளை தான் இப்ப புரிய வைக்கிறாரு. இன்னைக்கு சொல்லியிருக்காருல, கங்கைக்கு போங்கன்ட்டு நிறைய சேவைக்கான யுக்தியெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. புத்தியற்றவர்களாக ஆகாதீர்கள் சொல்கின்றனர். அமர்நாத்திலும் கூட புறாக்கள் இருக்கின்றன, புறாக்கள் செய்தியை கொண்டு சேர்க்கின்றன. புத்தியற்றவரா இப்ப போய் ஆயிடாதீங்க. ஏன்னா நிறைய யுக்தியெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு பாபா. சொல்றாங்களாம், அமர்நாத்ல கூட புறாக்கள் இருக்குதான், புறாக்கள் செய்தி கொண்டு போய் சேர்க்குதான். பரமாத்மாவின் செய்தியை மேலிருந்து புறாக்கள் கொண்டு வரும் என்பதெல்லாம் கிடையாது. அந்த அமர்நாத்ல உட்காந்து சங்கரர் பார்வதிக்கு கதை சொன்னாரு. புறா கேட்டுட்டு போய் சொல்லிச்சுன்னு ஏதோ ஒரு கதையெல்லாம் இருக்கும் இல்லையா? பாபா சொல்றாரு, பரமாத்மாவுடைய செய்திய புறாக்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்காது. இதன் காலில் எழுதி கட்டிவிட்டால் கொண்டு செல்லும் என இதையும் கற்பிக்கின்றனர். சிலர் வந்து அந்த புறா காலில் வந்து அந்த ஏதாவது ஒரு செய்தி கட்டி விட்டா அது கொண்டு போய் சேர்த்துரும்னு சொல்லி அதையும் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்றாரு. அதற்கு சுலபமாக தானியங்கள் கிடைக்குமானால் எங்கும் அலைய வேண்டிய தேவையே இருக்காது. புறாக்கு ஈஸியா தானியம் கிடைச்சிதுன்னா அது எங்குமே அலைய வேண்டிய தேவை இருக்காது சொல்லி சொல்றாரு. உங்களுக்கும் இங்கே தானியம் கிடைக்கிறது. உங்களுடைய புத்தியில் உள்ளது. உலகத்தின் ராஜ பதவி அது இங்கே கிடைக்கின்றது. இப்ப உங்களுக்கு இங்க சென்ட்ரலே தானியம் கிடைக்குது, உங்க புத்தியில கூட இருக்குது. இப்ப உலகத்தினுடைய ராஜ பதவி இங்கதான் கிடைக்குதுன்ட்டு. பிறகு அவர்கள் நினைக்கிறாங்க தானியம் இங்கே கிடைக்கிறது, பிறகு இழந்து விடுகின்றனர் சொல்லி பாபா சொல்றார். தானியம் கிடைக்குது, இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணாதனால இழந்துடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இங்கு நீங்கள் சைத்தன்யமானவர்கள், உங்களுக்கு அழிவற்ற ஞான ரத்னங்கள் என்ற தானியம் கிடைக்கின்றது. பாபா சொல்றாரு, தானியம்ன்றது பாபா வந்து ஞான ரத்னங்களை முரளியை தான் சொல்றாரு. நீங்க இப்ப சைத்தன்யமான புறா, நம்ம இப்ப வந்து நமக்கு வந்து இந்த அழிவற்ற ஞான ரத்னம் என்ற தானியம் கிடைக்குது. இதை நம்ம போய் எல்லார்ட்டையும் சொல்லி நம்ம தான் பரப்பணும். அந்த புறா போய் சொல்லாது, நம்ம தான் போய் சொல்லணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இங்க நமக்கு உண்மையான தானியம், இந்த அடிவற்ற ஞான ரத்னங்கள் கிடைக்குது, அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. சாஸ்திரங்களிலும் உள்ளது, குருவிகள் கடலை வற்ற செய்தன என்பதாக. ஒரு சாஸ்திரத்துல எழுதியிருக்குதான், சிட்டுக்குருவி கடலையே குடிச்சிருச்சுன்ட்டு. அது நம்ம தான் பாபா சொல்றாரு, நீங்க தான் அது ஞான கடலையே வற்ற செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாத்தையும் படிங்க, ஞானத்தை ஃபுல்லா படிச்சு புத்தியில நிரப்புங்கன்றாரு. அநேக கதைகள் இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. மனிதர்கள் சொல்லுவாங்க சத்தியம் என்று, பிறகு சொல்கின்றனர் கடலில் இருந்து தேவதைகள் வெளிப்பட்டனர் என்று.
பாபா சொல்றாரு, இந்த மாதிரி சத்தியம் சத்தியம்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ரத்தினங்களை தட்டுகளில் நிரப்பி கொண்டு வந்ததாக சொல்கின்றனர். தேவதைகள் வந்தாங்களாம் கடல்ல இருந்து, தட்டுல ரத்தினங்களை எடுத்துட்டு வந்தாங்களாம். இது எதுவுமே கிடையாது. இங்க சென்டர்ல கடல்ல ஞானக்கடல் பாபா தான். ஞானக்கடல் பாபாட்ட இருந்து இந்த தேவதைகள்லாம் இங்க இருக்கிறவங்க தான், படிக்கிறவங்க தான். பிகேஸ் தட்டு நிறைய அந்த ரத்தினங்களை எடுத்துட்டு வந்தது தான். அந்த மாதிரி கதை சொல்லிட்டாங்க. இதையும் சத்தியம்ட்டுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது சமுத்திரத்திலிருந்து தேவதைகள் எப்படி வெளிப்படுவார்கள்? சமுத்திரத்தில் மனிதர்கள் தேவதைகள் வசிக்கிறார்களா என்ன? பாபா கேட்கிறாரு, இப்படிலாம் உட்டான்னு சொல்றாங்களே, இப்ப என்ன கடல்ல இருந்து தேவதைகள் எப்படி வருவாங்க? சமுத்திரத்துல மனிதர்கள் வசிக்கிறாங்களா என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. எதையுமே புரிஞ்சு கொள்வதில்லை. இதெல்லாம் பாருங்க, நிறைய கதைகள் சொல்லி சொல்லி வந்திருக்கிறாங்க. அதுவும் உண்மைதான் உண்மைதான் நம்ப வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஜென்ம ஜென்மாந்தரமாக பொய்யையே படித்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றனர். இந்த மாதிரி இந்த பிறவி இல்ல, இந்த மாதிரி பல பிறவியா நம்ம கூட சாஸ்திரங்கள்ல படிச்சு நிறைய கதையெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு வந்திருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. அதனால் சொல்கின்றனர் பொய்யான மாயா. அதனாலதான் சொல்றோம் பொய்யான மாயான்னு சொல்றாங்கன்னு சொல்றாரு. உண்மையான மற்றும் பொய்யான உலகத்திற்கு இடையில் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. பொய் பேசி பேசியே ஒன்றுமில்லாதவர்களாக ஆகிவிட்டனர். பாருங்க, பொய் பேசி பேசி நிறைய ஒன்றில்லாத ஆயிட்டாங்க. நீங்கள் எவ்வளவு யுக்தியுடன் சொல்லி புரிய வைக்கிறீர்கள். பிறகும் கோடிய சிலருக்கு தான் புத்தியில் பதிகின்றது. நம்ம நிறைய இந்த ஞானத்தை எப்படி எப்படிலாம் புரிய வைக்கணும், இந்த சாஸ்திரங்களோட எக்ஸாம்பிள் எடுத்து அது உண்மையிலே இதுதான், இந்த மாதிரிலாம் புரிஞ்சுக்காதீங்கன்னு நம்ம எவ்வளோ யுக்தி யுக்தியா சொல்லி புரிய வச்சாலும் கோடியில சிலருக்கு தான் இது புத்தியில பதியுதுன்னு சொல்றாரு. இது மிகவும் சகஜமான நாணம் மற்றும் சகஜமான யோகம் சொல்லி பாபா சொல்றாரு. இது ரொம்ப ஈஸியா கடவுளே வந்து சொல்லி கொடுக்குறாரு. அவங்க கஷ்டப்பட்டு அஷ்டாங்க யோகம் பண்றாங்க, அந்த 6 7 சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ணி ஆத்ம உணர்வை அடையிறாங்க. போயிட்டு குழியில உட்காந்து உடம்பையே வருத்திக்கிட்டு ஆத்ம உணர்வுல அடைஞ்சு பிரம்ம தத்துவத்துல கலக்க போறேன்னு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனா பாபா வந்து எவ்வளோ ஈஸியா, நீ ஒரு ஆத்மா, நீ இந்த உடல் கிடையாது, நீ உயிர், நீ நெற்றி பூர்வத்துல இருக்கிறன்ட்டு ஆத்மா எங்க இருக்குன்றதை ஈஸியா சொல்லிட்டாரு. ஆத்மான்னு நினைச்சு என்ன நினை, நான் பரந்தாமத்துல இருக்கிறேன். அப்படியே சாதாரணமா ஒரு அப்பா குழந்தை வந்து ஒரு அப்பாவை நினைக்கிற மாதிரி ஈஸியா சொல்லி கொடுத்துட்டாரு பாருங்களா. இப்ப அவர் என் கூடவே இருக்கிறாரு, என் கூடவே வாழறாருன்ட்டு அப்படி நம்ம ஈஸியா அந்த ஞானத்தையும் பண்றோம், ஈஸியா யோகம் பண்றோம். சகஜமான ஞானம் சகஜமான யோகத்தை இப்ப நம்ம செய்ய வச்சுட்டாரு. அவங்க கடினமா செஞ்சத, காட்டுல போய் செஞ்சத வீட்ல இருந்தே நமக்கு ஈஸியா சொல்லி கொடுத்துட்டாரு கடவுள். தந்தை, ஆசிரியர், சத்குருவை நினைவு செய்வதன் மூலமே அவருடைய போதனைகளும் புத்தியில நமக்கு வந்துரும்னு சொல்லி சொல்றாரு. தன்னை சோதித்தறிய வேண்டும். இப்போ உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. நாம் அனைவரும் பாபாவை நினைவு செய்கிறோமா அல்லது வேறு பக்கம் புத்தி செல்கிறதா? இப்போ உங்களை செக் பண்ணுங்க. நான் காலையில இருந்து பாபா தான் நினைக்கிறேனா இல்லை வேற எங்கேயாவது என் புத்தி அலைஞ்சிட்டு இருக்குதா? உங்களுடைய புத்திக்கு இப்போது ஞானம் கிடைத்து விட்டது. இப்போ பாபா நமக்கு புத்தியை தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, டார்கெட் பண்ணியிருக்கிறாரு. இவங்க புத்தியை மாத்தினா இவங்க சரியாயிடுவாங்க. இப்போ புத்தியில ஞானத்தை போடுறாரு. இப்ப ஞானம் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. எவ்வளவு இனிமையான விஷயங்களை பாபா இப்ப புரிய வைக்கிறாரு. யுக்திகள் கூட நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. நீங்கள் யாருக்காவது அமர்ந்து புரிய வச்சீங்கன்னா உங்களுக்கு விரோதியாக மாட்டார்கள். நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க. இந்த ஞானத்தை போய் நம்ம யாருக்காவது சொன்னா நம்ம கிட்ட பேசாம போயிடுவாங்களோ, அப்புறம் நம்ம வந்து என்ன இவங்க இப்படி பேசுறாங்கன்னு நினைச்சுக்குவாங்களோ, அந்த மாதிரி நிறைய பேர் இதெல்லாம் போய் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு ஒரு ஷையாவே ஃபீல் பண்ணிட்டு போய் சேவை செய்ய மாட்டாங்க. அதான் பாபா சொல்றாரு, குழந்தைகளே, நீங்க யாருக்காவது அமர்ந்து புரிய வச்சா உங்களுக்கு அவங்க விரோதியா ஆக மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சிவபாபா தான் உங்களுடைய தந்தை, ஆசிரியர், சத்குருவாக இருக்கிறார். அவரை நினைவு செய்யுங்கள். புரிய வைப்பதற்கான யுக்திகளை கூட உருவாக்கணும்னு சொல்லி சொல்றாரு. குறிப்பாக பிரம்மாவின் சித்திரத்தை பார்த்து அநேகர் ஏதேனும் சொல்கின்றனர். குறிப்பா வந்து இந்த பிரம்மா பாபா போட்டோ பார்த்தோன்னே நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பக்தி மார்க்கத்துல ஒவ்வொரு இப்ப சாய்பாபா, ராகவேந்திரா, அந்த மாதிரி ஒரு படம் இருக்கிற மாதிரி இங்கேயும் இவர் தான் குரு போல இருக்குது. இவரை வச்சு ஏதோ ஏதோ ஒரு இடம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இதுவும் அந்த பக்தியில மாதிரி ஒரு இடம்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலே சிவபாபா இவர் உடல்ல வந்து ஞானம் சொல்லிட்டு கடவுளுடைய இடம் இது, இதுதான் கடைசி கடைன்றது யாருக்கும் தெரியல. அந்த சித்திரத்தை பார்த்து ஏதாவது சொல்லிடுறாங்க. அத பாபா சொல்றாரு, யுக்தி நிறைய நீங்க உருவாக்கணும். சிவபாபாவின் சித்திரத்தை பார்த்து அது போல் சொல்வதில்லை. ஆனா புள்ளியா இருக்கிற சிவபாபாவுடைய படத்தை பார்த்து எதுவும் சொல்றது கிடையாது யாரும். ஆனா பிரம்மா பாபா படத்தை பார்த்து ஏதாவது சொல்லிடுறாங்க. அட இவரோ ஆத்மாக்களின் தந்தை இல்லையா? ஆக பாபாவை நினைவு செய்யுங்கள். இவரால் அநேகருக்கு நன்மை ஏற்பட முடியும் சொல்லி பாபா சொல்றாரு.
இந்த சிவபாபா ஆத்மாக்களுடைய அப்பா இல்லையா, அவரை நினைச்சா நிறைய பேருக்கு நன்மை செய்ய முடியும்னு சொல்லி சொல்றாரு. இவரை நினைவு செய்வதால் தூய்மையற்றவர்களிருந்து தூய்மையாகிடுவீங்க. இவர் அனைவரின் தந்தை ஆவார். ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவுமே வரக்கூடாது. இந்த மாதிரி சொல்லி புரிய வைங்க. மற்ற சேர்க்கை எல்லாம் விட்டு ஒரு சேர்க்கையில இணையணும். மற்ற இந்த உலகத்துல இருக்கிற அந்த மாயாவுடைய சேர்க்கையில எல்லாம் விட்டுட்டு ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யணும். இந்த மாதிரி பிகேஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டாலே மற்ற தர்மத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துருவாங்க. நம்மளுக்கு இதுதான் கடைசி கடை. எல்லாரும் இங்கதான் வந்து ஞானம் எடுப்பாங்க. அதான் பாபா சொல்றாரு, நம்ம ரெடியானாதான் எல்லாரும் வருவாங்க. இவை யாருக்காவது நன்மை செய்வதற்கான யுக்திகள் ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவை நினைவு செய்யவே முடியவில்லை என்றால் எப்படி தூய்மை ஆவீர்கள் சொல்லி பாபா கேட்கிறார். நாள் முழுதும் அது இது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இப்படியே இருந்துட்டு என்னை நினைக்கவே இல்லைன்னா எப்படிதான் நீங்க தூய்மை ஆவீங்க? எப்படி உங்க பாவம் போகும்? எப்படி இந்த விஷக்கடல இருந்து தப்பிப்பீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. வீட்டிலும் கூட நீங்க அதிக சேவை செய்ய முடியும். நீங்க வீட்டிலே இருந்தா கூட சேவை செய்ய முடியும். அநேக உற்றார் உறவினர் முதலானோர் உங்களுக்கு கிடைப்பார்கள். ஏன் கிடைக்க மாட்டாங்க? உங்க வீட்டுல இருக்கிறவங்களே உற்றார் உறவினர்களுக்கே உட்காந்து கிளாஸ் எடுங்கன்றாரு. அவங்களுக்கே புரிய வைங்க, உங்களுக்கு கிடைப்பாங்க. நீங்க சொல்லி புரிய வச்சு அவங்களையும் ஏன் மாத்தக்கூடாது? இதெல்லாம் உண்மைதானே. கடவுளே வந்திருக்கிறாரு, அவர் நம்ம கூட இருக்கிறாரு, ஆசிரியரா வந்திருக்கிறாரு, சொல்லி புரிய வைங்கன்றாரு. வெவ்வேறு யுக்திகளை உருவாக்குங்கள். நிறைய யுக்தியா சொல்லி சொல்லி புரிய வைங்க. டைரக்டா சொன்னா கேட்க மாட்டாங்க. யுக்தி யுக்தியா புரிய வைங்கன்னு சொல்றாரு. அநேகருக்கு நன்மை செய்ய உங்களால் முடியும். கண்டிப்பா உங்களால முடியும். போன கல்பம் இப்படிதான் செஞ்சிருந்தீங்கன்றாரு. அநேகருக்கு நன்மை செய்ய முடியும். நிறைய பேருக்கு உங்களால ஞானம் சொல்ல முடியும்னு சொல்லி சொல்றாரு. புகலிடமும் ஒன்றுதான். கடைசியா எல்லாருக்கும் லாஸ்ட் கடை, கடைசி கடை ஒன்றுதான். இங்கதான் எல்லாரும் வந்தாகணும். திக்கற்றவருக்கு தெய்வம் துணை இல்லையா? கடைசியா தெய்வம் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துதான் ஆகணும்ன்றாரு. ஆகவே எங்கே செல்வார்கள்? கடைசியா எங்க போவாங்க? எல்லாரும் இங்கதான் வந்தாகணும். நல்லது. இனிமேல இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இல்லற விவகாரங்களில் மிகவும் யுக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து வீட்டுல இருந்து முயற்சி பண்றோம்னா ரொம்ப யுக்தியா நடக்கணும். டைரக்டா எதையுமே சொல்லிடக்கூடாது. ஸ்ரீமத் படி நடக்கும்போது கூட டக்கு டக்குன்னு நம்ம மூவ் பண்ணிட்டோம்னா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். அதனால ரொம்ப யுக்தியா சொல்லி புரிய வச்சு அன்பா நடத்தி எல்லாரையும் அன்பா அரவணைச்சு அப்படியே கூட்டிட்டு போகணும். அப்பதான் நம்ம வந்து நம்ம மூலமா பாபா வெளிப்படுவார். அதான் பாபா சொல்றாரு, யார் மீதும் கோவப்படவும் கூடாது. யார் மீதும் நீங்க கோவப்படக்கூடாது. அவங்க இன்னும் பக்தி பண்றாங்க, பண்ணட்டும். யாருன்னா பக்தி பண்ணட்டும், விட்டுருங்க. அவங்கள எதுவுமே சொல்லாதீங்க. பவித்திரமாக அவசியமாக வேண்டும். நீங்க தூய்மையா கண்டிப்பா ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. இரண்டாவது பாயிண்ட், ஒரு பாபாவிடம் அழியாத ஞான ரத்தினங்களின் மணிகளை பெற்று தனது புத்தி என்ற பையை நிரம்பியதாக வைத்திருக்க வேண்டும். புத்தியை அலைய விடக்கூடாது. எப்பயுமே காலை முதல் சாயங்காலம் வரை பாபாவோட முரளியே திங்க் பண்ணிட்டு இருக்கணும். புத்தி என்ற பைய ஞானத்துல நிரப்பி வச்சிருக்கணும். இல்ல பாபாவை நினைக்கணும். மற்ற விஷயங்கள்ல புத்தி அலைய விடக்கூடாது. இறை தூதராகி அனைவருக்கும் பாபாவின் செய்தியை கொடுக்க வேண்டும். உண்மையான இறை தூதர் நம்ம தான். மேல இருந்து வந்து யாரும் செய்தி கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் இங்க இருக்கிறோம். நமக்கு தான் கடவுளே வந்து உண்மையை சொல்றாரு. இந்த உண்மையெல்லாம் போய் நம்ம தான் இறை தூதராகி எல்லாருக்கும் சொல்லணும். எல்லாருக்கும் பாபா செய்தியை கொடுக்கணும். ஏன்னா கடைசியில சொல்லிடுவாங்க, எங்க வீடு பக்கத்து வீட்டுல தாங்க இவங்க இருந்தாங்க, இவங்க மட்டும் ஞானம் அடைஞ்சாங்க, எனக்கு ஏன் சொல்லல கடவுளேன்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்பாங்க. அதனால நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். இதுதான் நம்மளோட கடமை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிகேவும் அவங்கவுங்க பக்கத்து வீட்டுல சொன்னா எல்லா வீட்டுக்கும் போயிடும் இல்லையா? அதான் பாபா சொல்றாரு, எல்லாருக்கும் செய்தி கொடுக்கணும். வரதானம், எல்லையில்லா வைராக்கிய உள்ளுணர்வு மூலம் அனைத்து பற்றிலிருந்தும் விடுபட்டு உண்மையான ராஜ ரிஷி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப எல்லையில்லாத வைராக்கிய உள்ளுணர்வு. எனக்கு ஒரு பாபா தான், வேற எதுவுமே இல்லை. இந்த மனசு புத்தியால இந்த உலக சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். இதுதான் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு. இதன் மூலமா எல்லா பற்றுல இருந்தும், அந்த உடம்பு மேல பற்று, உறவினர்கள் மேல பற்று, ஒரு காசு பொருள் பொருள் எல்லாத்து மேல இருக்கிற பற்றுல இருந்து விடுபட்டு உண்மையான ராஜ ரிஷியாங்க இப்ப ஆயிடுங்கன்னு சொல்லி வரதானம் கொடுக்குறாரு. ராஜ ரிஷினாலே ராஜா ஆகக்கூடியவங்க. ரிஷினாலே அந்த வைராக்கியம் இருக்கும் இல்லையா? எல்லையற்ற வைராக்கியம் இருக்கிறவங்க ரிஷி. ஆனா ராஜா ஆகக்கூடியவங்க, கர்மேந்திரியங்களுக்கு ராஜா ஆகக்கூடியவங்க, அவங்கதான் ராஜ ரிஷி. ராஜ ரிஷியின் பொருளே ஒரு புறம் ராஜ்யம், மறுபுறம் ராஜ்யம்ன்றது சுயராஜ்யம். இங்க நம்ம மனசு புத்தி கர்மேந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றதுதான் இங்க ராஜ்யம். யார் இங்க ராஜ்யம் பண்றோமோ அங்க போய் நம்ம லட்சுமி நாராயணா உலகத்தையே ராஜ்யம் பண்ணுவோம். ஆனா இங்க நம்ம கர்மேந்திரங்களுக்கு அடிமையா இருந்தா அங்க போய் பிரஜையா தான் ஆகும்.
மறுபுறம் எல்லையில்லாத வைராக்கியம் உள்ள ரிஷி. ரிஷினாலே அவங்களுக்கு என்ன, உலகத்தின் மீது அந்த வைராக்கியம் இருக்கும், எதன் மேலேயும் பற்று இருக்காது. எல்லையில்லாத வைராக்கியம் உள்ள ரிஷி. ஒருவேளை எங்கேயாவது தன் மீதோ இல்லை மனிதர் மீதோ இல்லை பொருட்கள் மீதோ பற்று இருந்ததுன்னா அவர்கள் ராஜ ரிஷியே அல்ல சொல்லி பாபா சொல்றாரு. ஒருவேளை தன் உடம்பு மீது, உடலே விட மாட்டாங்க நிறைய பேர், எல்லாரையும் விட்டுருவாங்க, கடைசியில் இந்த உடம்பு விட்டு வெளியே போகிறதுக்கு அவங்களால முடியாது. ஏன்னா உடல் மேலே அந்த உடல் தான் நான்ட்டு நினச்சிட்டு அந்த உடல்ல இருந்து போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதனாலதான் பாபா அசரீரி பயிற்சி பண்ணுங்கன்றாரு. நான் ஆத்மா, இந்த உடல் இல்லை, இந்த உடல் அழிஞ்சிரும், இந்த உடல் மண்ணுக்கு போயிடும், நான் ஃபரிஸ்தா மாதிரி பறந்து பாபாட்ட போயிடுவேன்ற பயிற்சி இப்பயே பண்ணணும். அப்போதான் அந்த உடல் மீது கூட பற்று வராது நமக்கு. மனிதர்கள் மீது பற்று இருந்தாலும் ராஜ ரிஷி கிடையாது, பொருட்கள் மீது கூட பற்று இருந்தாலும் ராஜ ரிஷியே கிடையாதுன்றாரு. ஒருவர் எண்ணத்திலேனும் சிறிதளவு பற்று இருக்குமாயினின் அவர் இரு படகில் கால் வைத்தவர் ஆவார். யாராவது இங்க அவங்க எண்ணத்துல கொஞ்சம் கூட எது மேலேயாவது பற்று வச்சிருக்கிறாங்கன்னா அவங்க சங்கம யுகத்துல ஒரு காலு, கலியுகத்துல ஒரு கால் வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அங்கேயும் இருக்குது புத்தி, இங்க பாபாட்டே இருக்குது புத்தி. அதனால எண்ணத்தளவுல கூட எது மேலேயும் பற்று இருக்கக்கூடாது சொல்றாரு. அவர் இங்கும் அல்லாது அங்கும் இல்லாதவர் ஆவார். அவங்களால ராஜ ரிஷி ஆகவே முடியாது. அவங்க இங்கேயும் இருக்க மாட்டாங்க, கலியுகத்துலயும் இருக்க மாட்டாங்க, சங்கம யுகத்துலயும் இருக்க மாட்டாங்க. அதாவது ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி, கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னுவாங்கல்ல. அப்ப இதுவும் வேணும், பாபாவும் வேணும், கலியுகமும் வேணும், நான் பற்றும் விட மாட்டேன் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆகவே ராஜ ரிஷியா இப்ப ஆகுங்கள், எல்லையில்லாத வைராக்கியம் உடையவரா ஆகுங்கள், எல்லா மீது இருக்கிற பற்றுல இருந்து வெளியே வாங்க, எனக்கு ஒரு பாபா தான். இப்ப எல்லாமே இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், கடைசியில உலகமே அழிய போகுது, எது மேல நம்ம பற்று வச்சு என்ன பண்ண போறோம்? பாபா வந்துட்டாரு, நான் போனோம், அவ்வளவுதான். எல்லையில்லாத வைராக்கியம் வைங்க. பாபாவை தவிர வேற என்ன ஸ்வீட்டான பொருள் இங்க இருக்க போகுது? கவர்ச்சிக்க கூடிய பொருள் இங்க என்ன பண்ண போகுது? எல்லாமே அழிய போகுது. நமக்கு ஒரு பாபா தான், அவரே வந்துட்டாரு, நான் தேடினவரே கிடைச்சிட்டாரு, கடவுள் தான் நான் தேடினேன், அவரே கிடைச்சிட்டாரு. அவரை தவிர எனக்கு இங்க இருக்கிற பொருள் மேலாம் பற்றே கிடையாது. அவங்கதான் ராஜ ரிஷின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது ஒரு தந்தையின்றி வேறு யாருமே இல்லை என்னும் பாடத்தை உறுதி செய்யுங்கள், இப்பொழுதே உறுதி செய்யுங்க. எனக்கு கடவுளை தவிர வேற எது மேலேயும் விருப்பம் இல்லை, அவர் ஒருத்தர் தான் எனக்கு, அவர் ஒரு தந்தையின்றி எனக்கு யாருமே இல்லைன்ற பாடத்தை இப்பயே பக்கா செய்யுங்க. ஏன்னா கடைசி நேரம் எப்போ, நேற்று சொன்னார்ல, அந்துகடி, இந்த நொடி கடைசி நொடி, ஹர்கடி அந்துகடின்னு சொன்னார் இல்லையா? எப்போனாலும் மரணம் தலைக்கு மேல நின்றுட்டு இருக்குது. அப்ப நம்ம இந்த சிந்தனையில எனக்கு ஒரு பாபா தவிர வேற யாரும் இல்லை இப்பொழுதே நம்ம பக்கா பண்ணிட்டோம்னா எப்ப நமக்கு எவரடியா இருக்கிறோம், அப்ப எப்ப மரணம் வந்தாலும் நம்ம பாபா கிட்ட போயிடுவோம். கடைசியில பாபா நினைவு தான் வரும், பாபா கிட்ட போயிடுவோம். அதனாலதான் இப்பயே பக்கா பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன்: கோபம் அக்னி போன்றது, அது தன்னையும் எரித்து பிறரையும் எரித்து விடுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த கோபம்ன்றது ஒரு நெருப்பு மாதிரி, அது நம்ம கோபப்பட்டோம்னா அது நம்ம உடம்ப ஃபர்ஸ்ட்டுக்கு எரிச்சிரும், நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகள் வரும். கோபப்பட்டாலே எல்லாமே வயிறுல இருந்து தலையில இருந்து கால் வரைக்கும் எரிஞ்சிரும். நம்ம உடலை தான் ஃபர்ஸ்ட் அது பாதிக்கும். அதுக்கப்புறம் அந்த வாயுமண்டலமே கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம யார் மேல கோவப்பட்டோமோ அவங்களையும் அது கஷ்டப்படுத்தும், துக்கப்படுத்தும். அவங்க அவங்க நம்ம சொன்னதை நினைச்சு கவலைப்படுவாங்க. அந்த பாவமும் நமக்கு சேர்ந்துரும். அதனால கோபம்ன்றது ஒரு அக்னி, அது நம்மளையும் எரிச்சு பிறரையும் எரித்து விடுகின்றது சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.